இருக்கக்கூடாதா? இப்ப இருக்க வாழ்க்கையை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டம், கேவலமா இருக்கு. அன்பு, பாசம், ஒரு பொண்டாட்டி, ஒரு புருஷன் இப்படிதான் வாழணும் அப்படிங்கிறதுக்கு பெரிய எக்ஸாம்பிள். இன்னைக்கு நாட்டுல நடக்கிறதெல்லாம் காதல கேட்டு கூசுது. இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஹஸ்பண்ட் உறவு என்ன, ஹஸ்பண்ட் அண்ட் பொண்டாட்டி புருஷன் உறவு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இந்த படம் மூலியமா காந்தி கண்ணாடி பாலா பிரமாதமா பண்ணிருக்காரு, இவ்வளவு எக்ஸ்ட்ராடனரியா பண்ணிருக்காரு. வாட் அ டவுட். அதாவது ஹீரோவா காட்டாம இந்த ஓப்பனிங் படத்துல எவ்வளவு பெஸ்டா ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டரா கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப டைரக்டர் அல்டிமேட்டா பண்ணிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது மாதிரி ஒரு படங்கள் பார்க்கணும். சீரியஸா சொல்றேன், இதை படமா நான் பார்க்கல, ஒரு பாடமா, மக்களுக்கு ஒரு பாடமா தான் பார்த்திருக்கேன். எவ்வளவு உணர்வு பூர்வமா இருக்கு, எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ங்கிறது உறவுங்கிறது எவ்வளவு ஒரு அழகான உறவு. அந்த உறவை இன்னைக்கு கொச்சப்படுத்திட்டு இருக்காங்க. தயவு செய்து இந்த மாதிரி படங்கள் திருப்பி மாறணும். எனக்கு அப்படியே இது உண்மையாயிடக்கூடாதா? சத்தியமா நடக்காது. உண்மையாயிடக்கூடாதா? என்ன மாதிரி உறவு, ஒரு ஹஸ்பண்ட் உறவு என்ன, அவனுடைய எதிர்பார்ப்பு, அவனோட எதிர்பார்ப்பு, இவங்களோட தேவை, அதை ஃபுல்ஃபில் பண்றதா வாழ்க்கை. மற்றதெல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கலாம் ஆர்டிபிஷியல் வாழ்க்கை. அதனாலதான் இவ்வளவு விவாகரத்து நடக்கிறதே இதனாலதான். நீங்க உன் பொண்டாட்டியே உண்மையா இருக்க, உன் பொண்டாட்டிக்கு ஹஸ்பண்டுக்கு நீ உண்மையா இருக்க, அவ்வளவு அழகா இருக்கு. உண்மையிலே நான் திருப்பி சொல்றேன், இது அப்படியே உண்மையாயிடக்கூடாதா அப்படின்னு தான் நினைக்கிறேன். பாலாவோட ஓப்பனிங் படம் டைரக்டர் கலக்கியிருக்காரு. எனக்கு இதுல ஒரு சந்தோஷம் என்னன்னா, நான் பிறந்தது ராயபுரம், பாதி படம் ராயபுரம் நடிச்சிருக்காரு, கிளைமேக்ஸ் வந்து பெசனா இருந்த முடிச்சிருக்காரு. ஏதோ எனக்கே ஒரு உணர்வு மாதிரி இருக்கு. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. இது படம் இல்லைங்க, சத்தியமா இது ஒரு பாடங்க, மக்களுக்கு ஒரு பாடங்க. இதனால எத்தனையோ கோடி பேர் பார்க்க போறாங்க இந்த படத்தினால. இதுல ஒரு 500 பேர், 1000 பேர், 10,000 பேர், 20,000 பேர், பல லட்சம் பேர் கண்டிப்பா திருந்துவாங்கிறது என்னோட நம்பிக்கை. இது நடக்கணும். பாலா மனசளவுல அவர் பெரிய ஆளு. அந்த மனசுதான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய படத்தை, ஒரு எப்படியேப்பட்ட பெரிய பேர் காசு வச்சிருப்பாங்க, ஒரு ஓப்பனிங்ல ஒரு படம் எடுப்பாங்க, அது படமா தான் இருக்கும். ஆனா இது ஒரு பாடமா இருக்குதுன்னா அது பாலாவோட மனசுதான். Director is a great director. இந்த டீம், எஸ்பெஷலி இந்த ப்ரொடியூசர் நம்பி, அந்த டைரக்டர் நம்பி போடுறது கண்டிப்பா வீண் போகல. இது சீரியஸா சொல்ற திருப்பி, இது படம் இல்ல, மற்றவங்களுக்கு பாடம். உண்மையை உணர்ந்தவங்க, பாசத்தை உணர்ந்தவங்க கண்டிப்பா உணர்ந்தீங்க இந்த படம் வேற லெவல்ல சக்சஸ் ஆயிட்டு இந்த டைரக்டர் ஒரு பெரிய பொசிஷன் போகணும். இந்த ப்ரொடியூசர் கஷ்டப்பட்ட உழைச்ச டீம் எல்லாருக்கும் இதை நன்றி சொல்றேன். இந்த பாலா அவர் மனசு மாதிரியே இந்த படம் சூப்பரா வந்திருக்கு. இதோட நிறுத்த மாட்டாங்க, பெரிய லெவலில் அந்த பாலா போகணும். என்னுடைய வாழ்த்துக்கள். I feel very happy. நான் கண்டிப்பா சொல்றேன், இது படம் வெல்ல பாடம். நன்றி. கமெண்ட் போடுறதுக்கு பாலா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. கொஞ்சம் சென்டிமெண்டல் மூவி. நான் கொஞ்சம் ஃபன் லவிங் பர்சன், படம் அவ்வளோ பார்க்க மாட்டேன். பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பாலாவோட பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸலென்ட். ஆல் தி பெஸ்ட் டு தி என்டையர் டீம். நீ சொல்கிறேன். வணக்கம். சூப்பர். பாலா வந்து நிறைய கவுண்டர்ஸு டக்குன்னு நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். பாலா வந்து இன்னொரு பரிமாணத்தில் அவ்வளோ அழகாக அந்த கேரக்டர் வந்து கேரி பண்ணியிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா காமெடியாகவும், செகண்ட் ஆஃப் ஒரு எமோஷனல் ஆக்டிங் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. ஜாலியாக எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருப்பாரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ட்ராமா அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாருமே படம் பார்த்து வெளில வரவங்க எல்லாருமே கண்கலங்கி அவ்வளோ இதாக வருவாங்க. ஸோ இது பாலாவோட நல்ல கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். எல்லாமே படத்தில் நடித்த அத்தனை பேருமே இதில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. கூட நடித்தவங்க மதன் ஆகட்டும், எல்லாருமே அவரோட கவுண்டர்ஸ் எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சூப்பர். இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடையணும். காந்தி கண்ணாடி பாலாக்கு நாங்கள் இருப்போம் பின்னாடின்னு சொல்லிக்கிறேன். சரி, வணக்கம். தேங்க்யூ. பாலா வந்து நம்ம வந்து காமெடி படி பார்த்துருக்கோம், கவுண்டர்ஷிப் பார்த்துருக்கோம். ஆனால் பாலாக்குள்ள வந்து இவ்வளோ சென்டிமெண்ட், இவ்வளோ ஆக்டிங் டேலண்ட் இருக்குது. இப்போதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். பாலா, ஷெரீஃபு, அவங்க என்டையர் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நிறைய படம் பாலா பண்ணணும். ரியல் லைஃப்பில் ஒரு ரியல் ஹீரோவாக நீங்கள் சினிமா பண்ணிருக்கோம். இதுக்கு என்டையர் டீமுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பாலாவோட டெபியூ, பாலாவோட முதல் படம் ரொம்ப நல்ல படம். ரொம்ப நல்ல விஷயத்தை பேசிட்டு இருக்கிறோம். இதில் பாலாஜி சக்திவேல் சார் அண்ட் அர்ச்சனா மேமோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படி இருந்தது. மொத்த படத்தில் அவங்க 2 பேரோட காதலும் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. பாலா வந்து ஹீரோவாக ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஓவராலாக படம் வந்து ரொம்ப நல்ல படம். ஸோ எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள். அவங்க எல்லாரையுமே ரொம்ப கம்ப்ளீட்டாக அவங்களை என்டர்டெயின் பண்ணுவோம்.
ரொம்ப அருமையான ஒரு விஷயத்தை வந்து இந்த படம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலியோட போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் டு காந்தி கண்ணாடி டீம். அந்த படத்தோட டைரக்டருக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. இந்த காந்தி கண்ணாடி படம் பார்த்துருக்கோம். ரொம்ப சூப்பரான ஒரு படம். பாலா வந்து இந்த மாதிரி நிறைய டிவி ஷோஸில் எல்லாருமே அவ்வளோ பாலாஜி ஆமாம் அவரும் வந்து சூப்பராக அவரோட காமெடி எல்லாமே சிரிச்சோம். அதே மாதிரி வந்து ஹீரோயின் மியூசிக் டேரக்டர் ஏன்னா வந்து காமெடியில் வந்து ஒரு ஹீரோவாக கடினமான ஒரு பாலாக்கு என்ன பாலாக்கு என்ன பண்ணலாம் நீங்கள் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்றத வந்து அவ்வளோ அழகாக பண்ணி டேரக்டர் பெரிய பாராட்டு. பாலா ஹீரோ வந்து எங்களுக்கும் ஹீரோ கரெக்டாக பண்ண பின்னாடி நிஜ வாழ்க்கையிலும் சரி சரி ஆல் த வெரி பெஸ்ட் பாலா. இப்போ எனக்கு சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். நான் சொல்லு பாலா. சூப்பராக அந்த எமோஷனாக வந்து எல்லாரும் ஃபேமிலியோடு போய் பார்த்து எல்லாம் பாலா சப்போர்ட் பண்ணுறாங்க. அறிமுக நாயகன் பாலா இந்த படத்தில் அவங்க ரோல் அழகாக நடிச்சிருக்காரு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. பாலாஜி செந்தில் சார், அர்ச்சனா மேம், சரத்ரவி, நிறைய கேரக்டர் ஒவ்வொருத்தரும் நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம வயசானவங்களாம் வந்து அசலாக விட்டுருவோம். அவங்களுக்குள்ள இருக்கிற காதலை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. முதியோர்களோட கணவன் முறை, வயசான கணவன் முறையோட காதல் எப்படி இருக்கும், அவங்க லைஃப் ரொம்ப அருமையாக இருக்குது. கண்டிப்பாக பாருங்க ஒரு வந்து ப்ரீமியர் பார்த்துட்டு வந்தோம் காந்தி கண்ணாடி. ரொம்ப ஹாப்பி. ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம்னா வந்து பாலா அவர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சூப்பரான ஒரு படத்தில் ஹீரோவாக வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு அப்படின்றதே வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நாங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது கூட சொல்லிட்டு இருந்தோம் இந்த மாதிரி வந்து பாலாக்கு வந்து நல்லது நடக்கலாம் வேறு யாருக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ஹாப்பி. அண்ட் படம் ரொம்ப அருமையாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து பாலா அவர் வந்து எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு நல்லது நடக்கணும் அப்படின்றது அந்த ஒரு ரீசன்னால மட்டும் இந்த சக்ஸஸ் வந்து கண்டிப்பாகவே போகல. அவர் ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு டேலண்ட். அவர் ஒரு சூப்பரான என்டர்டெய்னர், ஒரு அமேசிங்கான ஒரு பர்ஃபார்மர்னு சொல்லிட்டு இந்த படத்துலேயே வந்து காமிச்சிருக்காரு. ஸோ அதனாலே கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும். அண்ட் ஆல்சோ ரொம்ப எமோஷ்னலான எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமாக நிச்சயமாக இருக்கும். ஸோ எல்லாரும் இப்போ நிறைய படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ தியேட்டரில் எல்லாரும் வந்து இந்த படத்தை பார்த்து இந்த படத்தை வந்து சக்ஸஸ் பண்ணிங்கன்னா வந்து வில் பி வெரி வெரி ஹாப்பி ஆன் பிஹாஃப் ஆஃப் பாலா. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. சிம்பிளான ஒரு சின்ன நோட் தான். பட் வந்து க்ரௌட் அண்ட் எமோஷன்ஸாக இருக்கட்டும், ஃபன்னாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ பாலா வந்து எப்படி இன்னர் நோட் ரொம்ப அழகாக இருக்கிறதோ அதே மாதிரி ஒரு படமும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக தேர்வு படத்தை பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு டைரக்டர் சாருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிரெடிட்ஸ் அண்ட் மியூசிக்கும் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. நடிச்ச எல்லாருமே செம்ம காஸ்டிங் சூப்பராக நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து தியேட்டரில் வந்து பாருங்கள். தியேட்டரில் வந்து இந்த படத்தை வந்து சக்ஸஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தம்பி பாலா நடிச்சிருக்கக்கூடிய காந்தி கண்ணாடி படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அது காதல், சென்டிமெண்ட்டு, நகைச்சுவை எல்லாமே கலந்துருக்கு. ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய படம். ரொம்ப சிறப்பாக வந்திருக்கிற படம். இந்த படத்துடைய செல்ஃப் சார் அவருக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் பாலாஜி செந்தில் சார், அர்ச்சனா மேடம் வேறு லவ் பண்ணிட்டாங்க. அப்புறம் டீமே வந்து சூப்பராக பண்ணிடுறாங்க. இது வந்து ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய படம். வாழ்த்துக்கள் பாலா. ஆல் தி பெஸ்ட். காந்தி கண்ணாடி பியூட்டிஃபுல்லான ஒரு கியூட் எமோஷனல் படம். பாலா சூப்பராக பண்ணியிருக்காங்க. பாலாவோட வெரி வெரி ஹாப்பி. பாலாவோட ரொம்ப வருஷம் ரொம்ப பியூட்டிஃபுல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. வெரி வெரி கியூட்டான கதை. படத்தில் எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க.
எல்லாருமே பார்த்து அவங்க சப்போர்ட் பண்ணி நல்ல படமாக கொடுத்து பார்த்தேன். எல்லாம் பாருங்கள். படம் ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே வந்து ரொம்ப அழகான ஒரு படம் முடிச்சு நம்ம என்ன எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா ரொம்ப என்டர்டைன்மெண்ட் ரீதியாகவே வந்து இப்போ வந்து சில படங்கள்லாம் முடிச்சு போகிறப்போ ஜாலியாக போயிடும். பயங்கரமான ஒரு டேக்அவே அப்படிங்கிற ஒரு விஷயம். படம் ஃபுல்லாகவே ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் முடிக்கும் பொழுது கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ பாலா சொன்ன மாதிரி தான் பிரபஞ்சம் வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு காரணமாக தான் கொடுக்க முடியும். பாலாவை நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம தான் திருப்பி வந்து பாலாக்கு சேர்த்துட்டேன். ஆல் தி பெஸ்ட் பாலா, வி ஆர் ஆல்வேஸ் வித் யூ. ரொம்ப இன்ஸ்பைராக ஏன்னா வந்து ஒரு ரியல் லைஃப் ஹீரோ ஒரு ஸ்க்ரீனில் வந்து ஹீரோவாக நடிச்சு இந்த படத்தில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமிலி பேக்கேஜாக கம்ப்ளீட் ஒரு ஃபேமிலி பேக்கேஜாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு கதை. ஸோ அருமையான ஒரு லைன். ஸோ அவரோட கம்ப்ளீட் மீனிங் என்னன்றதை தாண்டி பணமாக இருக்கட்டும், நல்லாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு விஷயங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அவங்க ஃபீல் பண்ணணும் அப்படின்றது படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக ஒரு ஸ்டோரியாக கொடுக்குறாங்க. ஸோ இதில் தம்பி பாலா வந்து ஒரு கம்ப்ளீட் என்டர்டைனராக சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த பாலசக்தி சார் எல்லாருமே எல்லா கேரக்டர்ஸுமே அந்த கேரக்டர் அப்படியே வாழ்ந்துருக்காங்க. ஸோ அப்போ அது வந்து ரொம்ப லாஸ்ட் 5 minutes கண்ணீர் விட்டு அழுதுட்டு ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப டச்சிங்காக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். தம்பி பாலாவுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா பாலா வந்து எப்பவுமே ஒரு விஷயம் தான் 100% வந்து போகிற ஆள் கிடையாது. ஸோ பாலா வந்து 200% கிட்ட போடுற ஆள். எந்த ஒரு ஸ்போர்ட் வந்து போனாலுமே சரி. ஸோ அந்த படத்தில் ரொம்ப படம் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. பாலா அவர்களும் சரி, அந்த போட்டி டைரக்டர் ஷெரீஃப் சார் சூப்பரான கண்டு கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக மக்கள் இதில் வந்து கண்டிப்பாக பாருங்க, மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எந்த அளவுக்கு இந்த கண்டென்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹோல் க்ரூக்கு பெஸ்ட் விஷஸ். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாக பேசும்போது அதிகமாக இன்னைக்கு வந்து என்னை வந்து அளவெஸ்டா அப்படிதான் சொல்லுவேன். ஃபஸ்ட் டைம் வந்து அவனுக்காக இந்த படத்தில் நடித்த அந்த நடிப்பாக அந்த எமோஷனல் வந்து என்னை அளவெச்சது. என்ன மட்டும் படம் ரொம்ப சூப்பராக இருக்கும். காந்தி கண்ணாடி ஃபேமிலியாக வந்து பார்த்துருக்கோம். இந்த காந்தி கண்ணாடி வந்து பார்த்திங்கன்னா காந்தி, கண்ணம்மா, கதிர், கீதா இவங்க 4 பேருமே வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப அருமையாக வந்து நடிச்சிருந்தாங்க. அதாவது நான் சொன்னது எல்லாமே அந்த படத்தை நான் வந்து அந்த கேரக்டராகவே போயிட்டேன். அந்த பாலாவும் சரி, சக்தியும் சரி, சார் இல்லை சார் யாராலும் சார் புரிச்சிட்டிங்க. அப்படியே வந்து யதார்த்தமாக அது பெரியப்பா அப்படின்னா இருப்பார். அந்த மாதிரி பயங்கரமாக நீங்கள் வேறு சிரமமாக சொல்லலாம். அப்புறம் வந்து நம்ம மதன் வந்து ரொம்ப சூப்பரான வந்து கவுண்டரு. அவருடைய கவுண்டர் எல்லா இடத்துக்குமே வந்து ஒரு காமெடியாக சில இடத்துல போட்டு ஒரு சின்னதாக தான் இருக்கும். அந்த இடத்துல போட்ட கவுண்டரும் சூப்பராக வந்து ஒரு கூட இருக்குது. மதன் வந்து கலக்கிட்டாங்க. கூட அமுதவாங்க அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. டேரக்டர் சீரியஸ் வந்து சூப்பராக கணம் கருத்துல வந்து ஒரு தரமான ஒரு படம் எப்படா அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறது வந்து இந்த காந்தி கண்ணாடி வந்து இதை வந்து பாருங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து டோட்டலாக வேறு சொல்லுங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க காந்தி கண்ணாடி. மக்களுக்கு நீங்கள் எல்லாருமே வந்து பாலாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக மோஸ்ட்லி ஷரத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. பட் ரொம்ப மோஸ்ட் டேலண்டட் க்ரூ எல்லாம் சேர்ந்து ரொம்ப அழகான ஒரு படத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து எல்லா வகையான எமோஷன்ஸுமே அதில் நம்ம வந்து கேரி பண்ணிக்க முடியும். அவங்களுக்கு காமெடி இருக்குது, லைக் எமோஷன் இருக்குது. உங்களால் அங்கே இருக்க எல்லா கேரக்டர்ஸையும் ஈஸியாக ஒரு டே டு லைஃப்பில் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். நம்மளே சில கேரக்டர்ஸோட ரெப்ளிகேஷன்ஸாக நம்மளாலே பார்க்க முடியும். அந்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லான கேரக்டர் டைமெண்ட்ஸ். ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஈக்குவலண்ட்டான யாருமே இதில் சும்மா வந்து போன மாதிரி இல்லை. எல்லாருக்குமே ஈக்குவலண்ட்டாக அவங்களுக்கான பங்கு இருக்குது. நமக்கு பாலா பற்றி சொல்லவே தேவையில்லை. ரொம்ப டேலண்டடான ஒரு படம். அண்ட் அந்த க்ரூவுமே என்டையராக ரொம்ப டேலண்டடான ஒரு ரொம்ப அழகான ஒரு எமோஷன். நம்ம லைஃப்பில் கற்றுக்க வேண்டிய ஒரு சூப்பரான மெசேஜை க்யூட்டஸ்ட் எமோஷன், காமெடி எல்லாத்தோட சேர்ந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் 5 உங்களுக்கு தேட்டர்ஸில் ஸோ தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வழக்கமாக நம்ம வந்து விக்கி அளவச்சிருக்கேன். ஸோ
பியூட்டிஃபுல் காம்பினேஷன். ஆக்சுவலாக ரொம்ப நல்லா பண்ணிருக்கேன். பாலாஜி எல்லாம் வந்து சில சீன்ஸ் அப்படியே நம்ம எமோஷனல் ஆகிடுச்சு. அண்ட் அர்ச்சனா மேம் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அது எல்லாரோட ஆக்டிங்மே சூப்பராக இருக்குது. அண்ட் அதை விட என்னன்னா வந்து அடுத்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் நிறைய சிரிக்கவும் வச்சுட்டு செகண்ட் ஹாஃப் ரொம்ப எமோஷனல் இருக்குது. பாலாஜி இந்த மாதிரி ஒரு இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் படம் பெரிய ஹிட் ஆகும். பயங்கரமாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. அவர் எடுத்தவங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த மியூசிக் வந்து இந்த எமோஷனல் சீன்ஸ்லாம் வந்து மியூசிக் பயங்கரமாக எலிவேட் பண்ணுது. ஆல்வேஸ் படம் பயங்கரமாக போகும். எல்லாரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்க. கஷ்டப்படுறவங்க பாலா வந்து என்ன பண்ணாலும் கஷ்டப்படுறவங்க படம் இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகும். நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப எளிய கஷ்டம் அதே எல்லாருக்கும் லாஸ் இருக்குது. ஸ்க்ரீனில் ரொம்ப அதுவே திரும்ப ஸோ பார்த்து ரொம்ப ஃபேமிலியாக பார்க்க எல்லாருக்கும் வணக்கம். நான் பாய்ஸ் இந்த படம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்க்கப்படுவாங்க. ஏனென்றால் இந்த படம் வந்து என்னுடைய படம் ரிலீஸ் பண்ண மாதிரி சரியான சந்தோஷமாக சொன்னால் உங்களில் ஒரு ஆள் பாலாண்ணா. ஸோ பாலாண்ணா ஜெயிக்கிறது எல்லாரும் ஜெயிக்கிற மாதிரி. அதை தாண்டி படத்தில் வந்து பார்த்தா படத்தில் யூஎஸ்ஃபுல் வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்ப காமெடியாக ஃபன்னாக போனாலும் செகண்ட் ஹாஃபில் வந்து சென்டிமெண்ட்டாக லவ் காதல்ன்ற வேல்யூ இப்போ இருக்கிற லவ்வுக்கும் அப்போ இருக்கிற லவ்வுக்கு சரி டிஃப்ரெண்ட் இருக்கிறது என்று சொல்கிறத ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இருந்தது. அதோட எப்படின்னா இப்படி ஒரு காதல் நாங்கள் பண்ணணும், இப்படி ஒரு காதல் செய்யணும்ன்றத தூண்டுற மாதிரி இருந்தது. அவ்வளோ சென்டிமெண்ட்லாம் கனெக்டாக இருந்தது. அதை தாண்டி படம் வெற்றின்னு தான் நான் நினைக்கிறேன். வெற்றி ஸோ எல்லாரும் குடும்பம் வந்து பாருங்கோ. அது எப்படி சொல்கிறது, ஒரு காதல்ன்ற ஒரு சின்ன குட்டி காவியம் வந்து கூட சொல்லலாம். ஸோ மறக்காமல் எல்லாரும் வந்து பாருங்க. டேரக்டரும் சரி சரி அவனுக்கு சூப்பராக எதிர்பார்த்த ஒரு சைடு பாலை காமெடி பண்ணாங்க. ஃபுல்லாகவே ஒரு அழுக வச்சுட்டாங்க. எதிர்பார்த்த சைடு பாலாக்கு இது பெரிய ஒரு ரிலீஸ் பண்ணுறோம். இதெல்லாம் கண்டிப்பாக தேட்டர் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணணும். காந்தி கண்ணாடி படம் வந்து ரொம்ப அற்புதமாக இந்த பர்ஃபெக்ட் ஃபேமிலி போய் பார்க்கக்கூடிய ஒரு செகண்ட் ஹாஃப் ரொம்ப எமோஷனாக இருக்குது. கண்டிப்பாக வந்து பாலாபுரத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் பெஸ்ட் விஷயத்து பாலாபுரம் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். மியூசிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. கேஸ்ட் அப்புறம் எல்லாமே பயங்கரமாக பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக மக்கள் எல்லாரும் போய் தியேட்டரில் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த படத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணலாம். இங்கே இது இன்னைக்கு படம் எங்களோட படம் வந்துருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான பில்லராக இருந்தது. ஆக்சுவலாக இன்னைக்கு படம் க்ளோட் ஒரு 2 hours 9 minutes பார்க்குறோன்னா அது கண்டிப்பாக 5 hours படமாக எடுத்துருப்போம். இன்னைக்கு அதை ரசிக்கும்படியாக இந்த படத்தில் எக்ஸிபிட் ப்ரொடியூஸ்லாம் பண்ணியிருக்கேன். அதே படம்
ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காந்தி கண்ணாடி திரைப்படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் பாலா கிட்டேருந்து வந்து நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து ஒரு ஜாலியான ஒரு ஃபன்னான படம் தான், எல்லோரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படம் தான் நினச்சி வந்தேன். பட் ஆனால் இந்த படம் வந்து ஒரு பாலா வந்து ஒரு காமெடியனாக பார்த்து தாண்டி ஒரு ஆக்டராக ஒரு கதையின் நாயகனாக அதை வந்து ரொம்ப சூப்பராக காட்டியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப்க்கும் வந்து வேற ஒரு கலரே இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு நைட் ஜாலியாக ஃபன்னாக ஒரு கதையை நோக்கி போச்சு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப ரொம்ப எமோஷனலாக லாஸ்ட்டாக படம் முடிஞ்ச வெளியில் இருக்கும்போது எல்லாருமே ரொம்ப எமோட் ஆகி வந்தோம். எல்லா கேட்டகரி ஆஃப் ஆடியன்ஸையுமே இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். குழந்தைங்க பார்க்கலாம், பெரியவங்க எல்லாருக்குமே. ஏன்னா எல்லாருமே இந்த காலத்தில் வந்து காசுக்காக தான் எதுக்காகவோ ஓடிக்கிட்டே இருக்கும், காசு சம்பாதிக்கணும் தான் ஓடுறோம். ஸோ அந்த டைமில் நம்ம கூட இருக்கிற ஒரே உறவுகளை எல்லாம் மறந்துட்டு அவங்களெல்லாம் அட்ரஸ் பண்ணாமல் அவங்களெல்லாம் கவனிக்காமல் படத்துக்கு பின்னாடி ஒரு தேடுதல் வேட்டையில் போயிட்டுருக்கோம். ஸோ அது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு புரிய வைக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப் படம் முடிஞ்சு வரும்போது எல்லாருக்கும் அந்த ஃபீலிங் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் பாலாவும் வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பாலா செக்ரிவேல் சார் ஆகட்டும், உதவானது மதன் அண்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் எல்லாருமே அவங்க நிறைய சூப்பராக பார்த்துருக்காங்க. ஸோ நான் வந்து ஒரு நேரம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். ஸோ மக்களை நீங்களும் பாருங்கள், காந்தி கண்ணாடி ரிலீஸ் ஆகிருக்கும் உங்கள் தேட்டரில். தேட்டரில் போய் பாருங்கள், உங்களால் எவ்வளோ சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க. பாலாவுடைய நம்பராக ஒரு நாளைக்கு வந்து எல்லாருமே ஒரு வாட்டி படம் பாருங்கள் தேட்டரில். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் சின்ன கண்ணம்மாவாக பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. லைக் அர்ச்சனா அம்மா நேஷனல் அவார்ட் வின்னர், அவங்கள ரெப்ளிகேட் பண்ணி லைவ்ல அவங்க பண்ணுறாங்க. அதே சமயம் அவங்கள ரெப்ளிகேட் பண்ணி அதில் பண்ணது நான் வந்து ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் எல்லாருமே பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கும் நான் என்னோட பெஸ்ட் கொடுத்துருக்கேன் தோணுச்சுன்னா சப்போர்ட் பண்ணுறேன். முக்கியமாக காந்தி கண்ணாடி கன்ஃபார்மாக தேட்டரில் பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஐ மீன் இதை நாங்கள் எல்லாம் பண்ணியிருக்கோம், பாலா பண்ணியிருக்கோம், அந்த மாதிரியெல்லாம் தாண்டி இது பொதுவாகவே ஒரு நல்ல ப்ராஜெக்ட். மக்கள் கண்டிப்பாக வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுறாங்க. தேங்க்யூ.